காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. வரன் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு டவுட், ஓகேவா? இப்போ வந்து எல்லாருமே தொலைக்காட்சி பார்த்துட்டு இருப்பாங்க, ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்க, நிறைய என்டர்டைன்மெண்ட்காக நம்ம நிறைய விஷயங்கள் நாடி போறது உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த சைடில் இருக்க, அதாவது என்டர்டைன் பண்ணிட்டு இருக்கவங்களை வந்து எப்பவுமே வந்து ரோபோவை பார்க்குறாங்களா, பொம்மையை பார்க்குறாங்களா, இல்லை சக மனுஷனா பார்க்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு எப்பவுமே இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா என்ன நல்லா குழப்பி விட்டீங்க. இந்த தெளிவா குழப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணி விட்டீங்க. ஆனால் எனக்கு இதுக்கான ஆன்சர் இல்லை. மேபி நீங்க இந்த ஆடியன்ஸ் கிட்டே நம்ம ஃபீட்பேக் போகுது இல்லை கேட்டலாம். கண்டிப்பாக கேட்குறோம். ஏன்னா வந்து ரியலிஸ்டிக்காக நிறைய கேள்விகள் கேட்குறதும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போடும் போது அது நெகட்டிவா ஒரு மைனஸாக தான் தெரியும். அதுக்கப்புறம் கடைசியில் இன்னொரு கோடு போட்டால் அது பாசிட்டிவாக மாறிடும். அந்த ஆஸ்பெக்ட்ல ஜோக்ஸ் அப்பார்ட் இன்னைக்கு வந்து நம்ம என்னதை பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி மந்த் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து இந்த டே எடுத்து பேச போறோம். ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்னா வந்து எனக்கு நிச்சயமா தெரியாது. பட் ஒரு நரம்பியல் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண பேசிக் ரிசர்ச்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு அது ஏற்பட்டு கை கால்கள் வந்து செயலில் இருந்து போயிருமா. இதை தாண்டி இதை பற்றி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படிங்கிறனால வழக்கு போல நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஹெல்த்தியாக வந்து இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து மறந்துட்டு காலையில் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஃபீல் பண்ணணும்னா ஒரு முத்திரை கற்றுக்கணும். பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை, அத்தியாவசியமான பிரச்சனையும் கூட. அதாவது இன்சுலின் சுரக்காமல் இருப்பதற்கான ஒரு தீர்வு நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அந்த இன்சுலின் சுரக்காமை அப்படின்ற ஒரு நோய் இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏறக்குறைய டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி மாடர்ன் மெடிசனில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். இப்போ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். உடல் வந்து சோர்வாயிரும். இந்த மூன்றுமே நடந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா, அடிக்கடி பசிக்கும், தாகமாக இருக்கும், நாக்கெல்லாம் வறண்டு போயிடும், ஒரு விதமான படபடப்பாகவே இருக்கும், மயக்கம் வருவது போன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கான பொதுவான அறிகுறிகள். இந்த மாதிரி பிறவியிலேயே நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் குறைபாடுக்கு வந்து என்ன விதமான தீர்வுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து 3 முதிரைகளை நம்ம குறிக்க போகிறோம். முதல்ல பானை முதிரை செய்யணும், இரண்டாவது சொர்க்க முதிரை செய்யணும், மூன்றாவது முஷ்டி முதிரை செய்யணும். இந்த 3 முதிரைகளையும் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படி செய்ய வேண்டும். எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். முதல் முதிரை வந்து பானை முதிரை. உங்களுடைய இடது கையை வந்து இப்படி நீட்டி வச்சுருக்கணும். வலது கையினுடைய பெருவிரலால் இந்த இடது கையில் வந்து ஒரு இடத்துல தொடணும். எங்கே தொடணும் அப்படின்றதுக்கு ஒரு அளவு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் முதல் 2 விரல், வலது கையினுடைய இந்த 2 விரலையும் இப்படி வச்சுட்டு, எந்த இடத்துல இடது கையில் குறுக்காக கோடு இருக்குதோ அந்த கோட்டுக்கிட்ட இப்படி வச்சு அளவு எடுக்கணும். அளவு எடுத்திங்கன்னா பெருவிரல் வந்து எந்த இடத்துல வருமோ, வலது கை பெருவிரல் எங்கே வருமோ அந்த இடத்துல சுண்டு விரலுக்கு நேராக பக்கவாட்டில் வந்து இதை நீங்கள் தொடணும். நம்ம முதிரை சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துல ஒரு துடிப்பு தெரியும். இப்போ மற்ற 4 விரல்களையும் அப்படியே வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படி நீங்கள் மடியில் வச்சுக்கலாம். இப்படி மடியில் வச்சுட்டிங்கன்னா கூட இந்த முதிரை நல்லா வேலை செய்யும், கை வலிக்காமல் இருக்கும். இந்த முதிரை 20 நிமிடம் செய்ய வேண்டும் முதல் முதிரையாக. இரண்டாவது முதிரை சொர்க்க முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிய முதிரை. இந்த முதிரைக்கு வந்து நம்ம கைகளை கோர்த்து வச்சுக்கணும். இப்படி கைகளை கோர்த்துக்கிறீங்க, நடுவிரலை மட்டும் இப்படி நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கிறீங்க. உங்களுடைய இந்த மணிக்கட்டு பகுதியை ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும், நீட்டி வச்சுருக்கணும். சரிங்களா? இது இரண்டாவது முதிரை. மூன்றாவது முதிரை, 2 கைகளிலும் இறுக்கமாக கைகளை இறுக்கமாக மூடி மோதிர விரல் மேல் பெருவிரல் வச்சுக்கணும். அந்த மாதிரி இந்த முதிரைக்கு பெயர் வந்து முஷ்டி முதிரை. இப்படி 3 முதிரையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படி நம்ம செஞ்சுட்டு வரணும். ஒவ்வொன்றும் 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், இது வந்து மிக சிரமமான ஒரு முறை அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மூக்கை வந்து திறக்கணும். தினந்தோறும் காலையில் மூக்கு திறக்கும் பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய மூக்கானது மிகவும் மெதுவாக அதனுடைய சுவாசத்தை கட்டுப்படுத்தி கொள்ளும். காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு தலைக்கு கீழே, அதாவது கழுத்தில் இருந்து மேலே உச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சுரப்பி இருக்குதுன்னு சித்தர்கள் குறிப்பில் இருக்குது. இந்த மூக்கு திறக்கிறதுக்கு ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, லவங்கப்பட்டை நமக்கெல்லாம் தெரியும். அதில் வந்து சுருள் லவங்கப்பட்டை இல்லாமல் ரொம்ப கட்டியாக இருக்கும், அந்த பட்டையை எடுத்துக்கணும். அதை நல்லா அரைச்சி நைஸான பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மிருதுவாக இருக்கணும்.
அது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்து மூலிகைகளான பற்பொடியை பயன்படுத்தி பல் விளக்கிட்டு என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக அந்த பொடியை எடுத்து தண்ணியில் லேசாக குழப்பிக்கங்க. குழப்பிட்டு பெருவிரலில் வலது கையினுடைய பெருவிரலில் தொட்டு அப்படியே வந்து மேலே வாய்க்குள்ளே அப்படியே கொண்டு போனீங்கன்னா அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல் அன்னத்தில் முடிஞ்ச அளவுக்கு உள்நாக்கு வரைக்கும் கொண்டு போய் அதை தடவி விடணும். தடவி விட்டு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வாயை மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு மூக்கை இப்போ சிந்தி விடணும். 2 மூக்கையும் சிந்தி விட்டிங்கன்னா 2 மூக்குலேயும் காற்று வந்து நல்லா வரணும். இது காலையில் முதல் வேலையை செய்யணும். எதையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிடணும். இதை செஞ்சோம்னா நமக்கு மூக்கு திறந்துடும். மூக்கு திறந்துச்சுன்னா உடனடியாக நமக்கு வந்து அந்த பீனைல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த பிறவி நோய்கள்லாம் இருக்கிறவங்க முதல்ல வந்து இதை செய்யணும். பிறவி நோய்கள் மட்டுமல்ல, திடீர்னு வந்து ரொம்ப முடங்கி போகிற அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த வழிமுறையை நம்ம கையாள வேண்டும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதிரைகளை செஞ்சு பாருங்கள். மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நாளும் பல ரகசியங்களை கற்றுக்கொள்வது மூலமாக நம்மளுடைய சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பது கண்ணார கட்டளையினுடைய விருப்பம். அதற்கு நீங்களும் துணை நிற்க வேண்டும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஒரு முத்திரை கற்றுக்கிட்டாச்சு. அந்த முத்திரை கற்றுக்கிறப்போ கூட நான் என்ன விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, லைஃப் ஒரு பெட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து பிரச்சனைகளை பார்த்து நம்ம அழுதணும் நம்மளோட நாளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இல்லை. டெய்லி பிரச்சனைகளை எதிர்கொண்டு இதெல்லாம் வந்து பழகி போச்சுப்பா அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் ஃபீலிங்க்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம நிறைய கலப்பான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வைப் என்று புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்டுட்டீங்க. திறந்து பேசிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் வருண். டர்க்மெனிஸ்தான் கரெக்டா சொல்லிட்டேன். இந்த நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பிரதமர் போயிட்டு வந்தாரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாட்டுக்கு இன்னும் போலையா? சரி, ஓகே, இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இது எதுக்காக இந்த ஒரு நாடு பத்தி வந்து சொல்றேன் அப்படின்னா, இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நோ ஸ்மோக்கர்ஸ் அப்படிங்க வந்து பெருமையா வந்து சொல்லியிருக்காங்க. மக்களே இல்லையோ? ஆஹா, இப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஹெல்த் கான்சியஸான ஒரு கண்ட்ரி அப்படின்னு வந்து வகைப்படுத்துறாங்க. இவங்களோட மொத்த பாப்புலேஷனுமே 8% மக்கள் மட்டும் தான் ஸ்மோக் பண்றாங்க. அவங்களும் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து நிறுத்திடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்து நாங்க வந்து நில் அப்படிங்கிற ஒரு இது வந்து காட்டுவோம் அப்படின்னு இவங்க வந்து சவால் விட்டுருக்காங்க. அவங்க ஊர்ல 8%, நம்ம ஊர்ல 8 இருக்கு. ஆனா 8% இருந்தாலும் 8 இருந்தாலும் அது வந்து 0க்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத என்னோட விருப்பமும். பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கப்போ நேச்சுரலா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அதனாலதான் நேச்சுரோபதி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி டாக்டர் நிவேதா சொல்றதுக்கு வந்திருக்காங்க. பார்க்கலாம். மனிதனை நிர்ணயம் பண்ணக்கூடியது 2 விதமான சக்திகள். ஒன்று தாத்தா பாட்டி அம்மா அப்பா மூலமாக கிடைக்கக்கூடிய ஹெரிடிட்ரி எனர்ஜி, அதாவது வந்து ஜெனட்டிக்கல் கோடுன்னு சொல்லுவோம், பாரம்பரியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி. 2வது நம்ம சம்பாதிக்கிறது, தட் இஸ் கால் அக்வயர்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது இது ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படின்னம்னா, பாரம்பரியாக கிடைக்கக்கூடிய பாரம்பரிய சொத்து. 2வது நம்ம சம்பாதிக்கிற சொத்து. இப்போது அம்மா அப்பா கொடுக்கக்கூடிய சொத்து வந்து நம்ம பரம்பரை சொத்துன்னு சொல்லுவோம். அது எப்போ நம்ம செலவு பண்ணுவோம்? நம்மளுடைய சம்பாத்தியம் என்னைக்கு குறையுதோ அப்போ வந்து நம்ம விற்க ஆரம்பிப்போம். ஆனால் இது நம்ம சம்பாத்தியம் நல்லா இருந்தது அப்படின்னம்னா அதோட தேவை ஏற்படாது. அந்த மாதிரியே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அம்மா அப்பா மூலமாக வந்தக்கூடிய சக்தியானது இன்ஹெரண்ட் எனர்ஜியா, இன்னேட் எனர்ஜியா, ஜெனட்டிக்கல் எனர்ஜியா நம்மளுடைய உடம்புல இருக்கும். இந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு டில் டெத் வரைக்கும் உதவி செய்யும். எப்போ இந்த எனர்ஜி பயன்பட ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்மளுடைய அக்வைர்டு எனர்ஜி பற்றாக்குறையில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அக்வைர்டு எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்பு பஞ்சபூதங்களுடைய கலவைன்னு பேசணும். போன எபிசோட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு சக்தி கிட்ட இருந்து, அதாவது மண்ணுடைய உயிர் சக்தி, காற்றோட உயிர் சக்தி, நீரோட உயிர் சக்தி, ஆகாசத்தோட உயிர் சக்தி, சூரியனோட உயிர் சக்தி, இந்த பஞ்சபூதங்களுடைய உயிர் சக்தி தான் ஒரு மனிதனோட உயிராற்றல். இப்போ இந்த உயிர் சக்திகள் வந்து என்னைக்கு குறைபாடு ஏற்படுதோ அப்போது நம்ம இன்னேட்டாக இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த சக்தியோட குறைபாடு ஏற்படுறப்போவே நம்மளுக்கு வந்து நோய்களுடைய ஆரம்பம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம காப்பாற்றலாம்? இந்த அக்வயர்டு எனர்ஜி வந்து குறையாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படாது. ஸோ இன்றைக்கி எப்படியெல்லாம் நம்ம பஞ்சபூதங்கள் சக்திகளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அதுக்கான சிகிச்சைகள், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த சக்திகள் வந்து எப்படியெல்லாம் நம்ம சிகிச்சையாக பயன்படுத்தலாம் அப்படின்னம்னா, மண் சக்தி குறைபாடு ஏற்பட்டாலும் அல்லது எந்த ஒரு சக்தியோட குறைபாடு ஏற்பட்டாலும்
மண் சக்தி மூலமாக இந்த ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் மூலமாக செய்யக்கூடிய சிகிச்சைகள் அந்த சக்தியை வந்து நிறைவு செய்யும். இப்போ மண்ணை வந்து எப்படியெல்லாம் நம்ம சிகிச்சையாக பண்ணலாம் அப்படின்னம்னா, மண் குளியல் எடுக்கிறது மூலமாக, சாப்பாட்டு மூலமாக, உயிரோட்டம் மிக்க சாப்பாடு சாப்பிட்றது மூலமாக மண் குளியல் வந்து 2 விதமாக பண்ண முடியும். ஒன்று பேக்ஸ் மூலமாக பண்ணலாம், அல்லது நேரடியாக பார்ஷியல் அப்ளிகேஷன் அல்லது ஃபுல் பாடி அப்ளிகேஷனாகவும் பண்ணலாம். நீர் வந்து தண்ணி குடிக்கிறது மூலமாக, எனிமா எடுக்கிறது மூலமாக அதை இன்டர்னல் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக வந்து பாத்ஸ் எடுக்கிறது, பேக்ஸ் போடுறது, பவுல்டிஸ் போடுறது, கம்ப்ரெஸ் வைக்கிறது, பாத்ஸில் வந்து ஸ்பைனல் பாத், இமர்ஷன் பாத், ஃபுல் ஜெட் பாத், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதை வந்து 3 விதமாகவும் பயன்படுத்தலாம். திரவ வாயுக்களாக பயன்படுத்தலாம். சூரியனை வந்து சூரிய சக்தி வந்து நம்ம சன்பாத் எடுக்கிறது மூலமாக, அதாவது வாழை இலை குளியல், மண் குளியல், சம் ஹெர்பல் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது மூலமாகவும் நம்ம சன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது காற்று, ஏர் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏர் பாத் எடுக்கலாம். நம்மளுடைய ஹோல் பாடியும் ஏருக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக தோல் துவாரங்கள் வந்து காற்று சக்தி பெற்று அது வந்து உயிரோட்டம் கிடைக்க முடியும். அடுத்ததான் ஆகாஷ சக்தி. ஆகாஷ சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெற்றிடம். இதுக்காக நம்ம மனசு எப்போவெல்லாம் ஏகாந்தமாக சந்தோஷமாக இருக்கோ அப்போவெல்லாம் ஆகாஷ சக்தியானது நல்லா விரிஞ்சு இருக்கும். என்றைக்கு நம்ம மென்டலி டென்ஷன் ஆகிறோமோ, ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ, அப்போ வந்து இந்த ஆகாஷ சக்தியானது குறைபாடு ஏற்பட ஆரம்பிக்கும். கூட இந்த ஆகாஷ சக்தி அப்படிங்கிறது ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாகவும் அதிகப்படுத்த முடியும். செல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் கழிவுகள் நிறைஞ்சிருந்தது அப்படின்னம்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எனர்ஜி குறைஞ்சி போயிடும். ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக ஒவ்வொரு செல்லுமே சுத்திகரிப்பு ஆகி ஒவ்வொரு செல்லுலையும் அந்த ஆகாஷ சக்தி அதிகமாகும். இதன் மூலமாக இந்த பஞ்சபூதங்களுடைய உயிராற்றலை பெருக்கி நம்மளுடைய உயிர் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். நிச்சயமாக அந்த நேச்சுரோபதி அப்படிங்கிறது பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட ஷோக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே விழாமல் இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு. நிறைய பேர் விழுந்திருப்பாங்க விளையாடும் போது சின்ன வயசில். அப்படி விழுந்திருப்போம், இல்லைனா கண்ணில் எதாவது பட்டுருச்சு, இல்லை அடிபட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒருத்தர் ஒரு அட்வைஸ் பண்ணுவான். கூட விளையாடிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க, அவங்க அப்பா அம்மா திட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா வந்து இனிமேல் விளையாட போவேன்னு திட்டுவாங்க. அப்பா வந்து ஒரு வாட்டியாவது நான் சொல்கிற பேச்சு கேட்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாட்டி வந்து ஓடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துணியை வந்து ஹீட் ஆக்கி அந்த கண்ணில் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து ஏதாவது ஒரு நல்லது வந்து சயின்டிஃபிக்காக செய்தா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக வர விஷயம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு நல்ல ரிலீஃபை கொடுக்கும், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறது அந்த நேச்சுரோபதி. ஓகே, ஒரு கரெக்டான ஒரு டெஃபினேஷன் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. இதில் இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் கரெக்டாக பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சுவாரஸ்யமான பகுதிகளும் வந்துட்டு இருக்கு இல்லையா? நேச்சுரலாக ஒரு பிரேக் விட்டுற வேண்டியது தான். எல்லாருக்குமே பிரேக் தேவை இல்லையா? உங்களுக்கும் எங்களுக்கும் புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவா என்று வெல்கம் பேக் புதியகம் FM ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் வருண். ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி மந்த் பேரே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பேராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை அப்படிங்கிறதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெல்த் சிட்டி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் வி முருகன் அவர் வந்து பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட் வந்திருக்காரு. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பைனல் கார்டுக்கு வரக்கூடிய பிரச்சனைனாலே எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆயிடுவாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹோல் எல்லாமே நம்ம செயல்பாடுகளே வந்து அது சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது நாங்கள் கேள்வியை வந்து அவ்வளோவா பட்டதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து எந்த வகையை சேர்ந்தது, இது என்ன பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க டாக்டர். இது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு நரம்பு பிரச்சனை தான் இது. இப்போ ஸ்பைனல் அந்த வேர்டை சும்மா எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அதை புரிய வைக்கிறதுக்காக. ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம மூளையிலேருந்து கீழே உடம்புக்கு நரம்புகளை கொண்டு போகிறது வந்து ஸ்பைனல் கார்டு, தண்டோட முதுகு தண்டோடன்னு சொல்கிறது. அந்த ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் ஃபைனல் நரம்புகள் வந்து கடைசியாக நம்மளோட தசையை இயக்கிறதுக்குள்ள நரம்புகள் அங்கேருந்து தான் உருவாகும். அந்த நரம்புகள் போய் தான் தசையை வந்து செயல்படுத்தணும். இப்போ அந்த நரம்புகள் பாதிப்புக்கு உள்ளாயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா தசைகளை செயலிழக்க வச்சிரும். ஸோ அதனால் ஸ்பைனல் அப்படின்னா அதோட உருவாகிற இடம், மஸ்குலர்னால் அந்த மசில் தசைகள், அட்ரஃபி அப்படின்னா இந்த நரம்புகள் செயலிழந்ததுனால தசைகளும் செயலிழந்துடுது. அதனால் அந்த கை கால் இயக்கமே பாதிக்கப்படும். பட் இது வந்து இடையில் உருவாகாமல் அவங்களோட அடிப்படையில் பிறந்ததுலேருந்தே அதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அது எந்த வயசில் வேணாலும் வெளிப்படலாம். ஒரு குழந்தை நார்மலாக பிறந்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜீன் பாதிப்புகள் இருக்கோ அதை பொறுத்து அதை வெளிப்படலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணியிருந்தோம் உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி. அதில் வந்து குழந்தைங்களுக்கு நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ குழந்தைகளுக்கு தான் இது வருமா இல்லை குழந்தைகளுக்கும் இது வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாமான்னு வந்து சொல்லுங்கள் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனை வந்தால் குழந்தைங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள்.
இது வந்து அதிகப்படியாக வர்றது குழந்தைகளுக்கு தான். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. 4th டைப் மட்டும் அடல்ட்டில் ஆரம்பிக்கலாம். மோஸ்ட்லி அதாவது முதல் 3 டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்தில் தான் ஆரம்பிக்கும். இப்போது அந்த டைப்பில் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பாதிப்புன்னு வர்றது அப்படின்னா இந்த தசைகள் இழந்துறதுனால ஒரு கை கால இயக்கத்தை அது பாதிச்சிடும். ஒரு குழந்தை வந்து கை கால் இயங்கினா தான் உட்கார முடியும், நிற்க முடியும், நடக்க முடியும் இல்லையா? இதுவே அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது, அந்த நிலையை அடைய முடியாது. எந்த இடத்துல அது ஆரம்பிக்குது, முதல் 6 மாதத்தில் ஆரம்பிச்சதுன்னா அந்த குழந்தை உட்கார்ற தன்மையை கூட அடைய மாட்டாங்க வாழ்க்கையில். அதே 18 மாதத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவங்க நிற்கக்கூட முடியாதுங்கிற அளவுக்கு போவாங்க. 18 மாதத்துக்கு மேலே ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த பாதிப்பு ஆரம்பிச்சதுன்னா எழுந்திரிச்சு நடக்க முடியும், ஆனால் ஒரு நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி நடக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வீக்காகவே இருப்பாங்க லைஃப் லாங்காக. இப்போ இதுதான் இதே இப்போ அடல்ட்டுக்கு வரையிலையும் அதே தான் நடப்பாங்க. பட் எல்லோரும் மாதிரி ஓட முடியலை, படியேற முடியலை அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கலாம். இப்போ இது வந்து பாதிப்பு அப்படிங்கிறது மெயினாக இந்த தசைகளை பாதிக்கிறதுனால கை கால் இயக்கத்தை பாதிக்கும். அதிகப்படியான அந்த வீக்னஸ், அதாவது தசைகள் செயலிழக்கையில் ஈவன் மூச்சு எடுக்கிற மசில்ஸை கூட தசைகளை கூட பாதிக்கும். அதே மாதிரி தொண்டை மசில்களை பாதிக்கிறதுனால முழுங்குற தன்மையை பாதிக்கும். சாப்பிட்றது, பால் கொடுக்குறது கூட கஷ்டமாயிடும் ஆரம்ப காலத்தில் பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா. இப்போ பின்னாடி வந்ததுன்னா பேச்சுத்தன்மை இழப்பாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பின்னாடி பேச்சுக்கே வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஓகே, கேட்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட நேச்சர் ஆஃப் அக்கரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஜெனட்டிக்கல் இஷ்யூவா டாக்டர்? ஆமாம், இது முழுக்க ஜெனட்டிக் இஷ்யூ. இப்போ நரம்பு வியாதிகளில் அதை பாகுபடுத்தி பார்க்குறது தான் ஒரு நரம்பியல் நிபுணராக எங்களோட வேலை. இது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக, இல்லை இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபியா, இல்லை நரம்பை பாதிக்கக்கூடிய மற்ற விஷயங்களா. அதில் சில விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வைத்தியம் பண்ணி சரி பண்ணலாம். இங்கே வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய அதை எந்த வகையில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் செய்ய முடியுமே ஒழிய இன்னும் ஒரு க்யூர் அளவுக்கு இன்னும் போகலை. பட் இது அடிப்படையாக முழுக்க ஜெனட்டிக் மரபு வழி சம்மந்தப்பட்ட ஒரு நரம்பு வியாதி இது. ஓகே, மரபு வழி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பிறக்கிறப்பவே வருமா, இல்லை பின்னாளில் வந்து நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கப்போ திடீர்னு அதை அட்டாக் பண்ணுமா அப்படிங்கிறதே ஒரு பயமாக இருக்குது இல்லையா? ஆமாம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அதுவும் வந்து பிறக்கும் பொழுதே இந்த ஒரு டிஃபெக்டோட வந்து இந்த ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா இது எந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இருக்கலாம், யாருக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, எதனால் இது ஏற்படுதுன்னு சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, இப்போது அடிப்படை சொன்னேன் இல்லையா மரபு வழி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா இதோட அந்த ஜீன் கேரியர்னு சொல்கிறது, இதோட இன்னும் கொஞ்சம் அடிப்படையாக போனோம் அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டுலேருந்து, அதாவது தண்டுவடத்துலேருந்து நம்மளோட தசைகளுக்கு வர நரம்பு வந்து ஆன்டீரியர் ஹார்ன் செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நரம்பு தான் நம்மளை வந்து ஃபைனல் கமாண்ட் கொடுக்குறது, நம்ம கை கால்களை செயல்படுத்துறதுக்கு, தசைகளை செயல்படுத்த வைக்கிறதுக்கு. இங்கே என்ன ஆகும், அந்த நரம்புகள் வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடு மாதிரி அதை அதுவாகவே டேமேஜ் பண்ணி செயல்களுக்கு வச்சிடும். அது ஏன் அப்படின்னா இந்த ஜீன் வந்து அந்த நரம்புகளை பாதுகாப்பாக வச்சுக்கிற ஒரு ஜீன், SMN1 ஜீன் சொல்லுவோம், சர்வைவல் மோட்டார் நியூரான் ஜீன் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நரம்புகள் அதுவாக செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோடு போகாமல் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிற ஜீன். அந்த ஜீன் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 காப்பியாக இருக்கணும், நார்மலாக எல்லாருக்கும் இருக்கும். அந்த 2 காப்பியுமே இல்லாமல் போயிடும், டெலிஷன் சொல்கிறது. அந்த ஜீன் காப்பி 2 காப்பியுமே இல்லாமல் போயிடும். அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட இது செய்ய வேண்டிய வேலைகள்லாம் பாதிக்குது. மறைமுகமாக பார்த்தா இந்த நரம்பு வந்து நார்மலாக இருக்க விடாது. ஸோ இறக்க நிலையை, அதாவது அந்த நரம்புகள் ஒன்றா இறந்துகிட்டே வரும். ஒன்று அப்படிங்கிறது தௌசண்ட்ஸில் இறக்கும். இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான நரம்பு, ஒரு சதையை அசைவு கொடுக்கணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஒரே நேரத்தில் செயல்படும். இப்போ இந்த ஆயிரக்கணக்கான இதில் வந்து எவ்வளோ % பாதிக்கப்படுது, 50% நரம்பு பாதிச்சிருந்ததுன்னா அதுக்குள்ளே வீக்னஸ் இருக்கும், 100% பாதிச்சுன்னா சுத்தமாக அசைக்க முடியலைங்கிற அளவுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து அடிப்படை மெக்கானிசம். இது எந்த இடத்துல அவங்க ஜீனோட எவ்வளோ தூரத்துக்கு இல்லை அப்படிங்கிறத பொறுத்து. 100% அந்த ஜீன் இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்து 6வது மாதத்துக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக ஒரு 50% சப்போர்ட், அதுக்கு இன்னொரு சப்போர்ட் ஜீன் மாதிரி இருக்குது, பேக்கப் ஜீன் சொல்கிறது, SMN2 ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சில பேருக்கு அந்த ஜீன் கொஞ்சம் நார்மலாக செயல்பட்டுருக்கும். அதனால் என்ன ஆகும், அப்போ தான் அந்த டைப் 2 டைப் 3ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு வெளிப்படுற தன்மை வந்து லேட்டாக கூட வரலாம், ஒரு 18 மாதத்தில் வரலாம், 18 மாதத்துக்கு அப்புறம் தொந்தரவாக ஆரம்பிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஜீன் அவங்க உடம்புல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த வியாதியோட வெளிப்பாடு அதிகமாகவும் குறையும். ஓகே, அந்த ஜீன் உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து ஒரு கேள்வி எழுது டாக்டர், எந்த அளவுக்கு அந்த டிஃபெக்டை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஸ்டார்டிங்கில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இப்போ நிறைய டைம் வந்து ஒரு ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை, முதல் குழந்தைய பிறக்கிறப்போ அங்கே தான் லேட் ஆகும்.
பட் எல்லோரும் ஒரு நார்மலாக எல்லாருமே இதுதான் நம்ம குழந்தைக்கு வந்திருக்குன்னு நினச்சி பார்க்க முடியாது. பட் ஒரு குழந்தை இது மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் பிறந்து இறந்துட்டாங்க, நரம்பு சம்மந்தமாக வீக்காக இறந்துட்டாங்கன்னா அவசியமாக அந்த ஃபேமிலியில் அந்த குழந்தைக்கு இருந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த குழந்தைக்கு நம்ம பெருசாக வைத்தியம் பண்ணி காப்பாற்ற முடியாட்டியும் பின்னாடி வர்ற சந்ததிகளை நிச்சயமாக தடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். இதுக்காக ஜெனட்டிக் டெஸ்ட் இருக்குது. இது வந்து இப்போ 95லே கண்டுபிடிச்சாச்சு இந்த ஜீனை. ஸோ ஒரு பிளட் டெஸ்ட்டு தான், அதிலே வந்து இந்த SMN1 ஜீன் இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த குழந்தைக்கு கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு அதோட காப்பி இருக்கானு, ஏன்னா பெற்றோர்கள்ட்ட இருந்து தான் இது வரும். எப்படின்னா அவங்களுக்கு 2 காப்பிக்கு பதிலாக 1 காப்பி இருக்கும், அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் வந்து குழந்தைக்கு 2 பெற்றோரும் ஆளுக்கும் ஒரு டிஃபெக்டட் காப்பி, அதாவது இல்லாமல் அந்த ஜீன் 2 பேருக்கும் இல்லாமல் ஒவ்வொரு காப்பி கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைக்கு 2 காப்பியுமே இல்லாமல் போயிடுது. அதனால் அந்த ஜீனோட முழு பாதிப்பு வரப்போகுது. இப்போ அந்த காப்பி அந்த கேரியர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஒரு டிஃபெக்ட் காப்பி அவங்க பாடியில் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கலாம், பெற்றோர்களுக்கும் அந்த செக்கப் பண்ணலாம். இப்போ சில நேரங்களில் நான் பார்க்குறப்போ குழந்தை இறந்துருச்சு, இது மாதிரி தான் தொந்தரவுகள் இருந்துன்னு வரப்போ அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்ப்போம். பேரண்ட்ஸ்க்கு பிளட் டெஸ்ட்டில் அந்த கேரியர் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறது மூலம் அந்த தாய் வந்து அடுத்த தடவை ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட 3ஆவது மாதம் முடிக்கிறப்போ அந்த புதுசாக உருவாகி இருக்க அந்த கருவுக்கே டெஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணி அந்த கண்டிஷன் அந்த ஜீன் ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வருமுன் காப்போன்றதை அங்கே செய்யலாம். பட் இருந்ததுன்னா அதுக்கு க்யூர் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இல்லை, இருந்ததுன்னா அந்த குழந்தைய நம்ம வச்சுக்க முடியாது, இல்லைன்னா அது ஒரு நார்மல் குழந்தையாக பிறக்கும். பட் இது வந்து ஒரு பாசிபிலிட்டின்னு சொன்னால் ஒரு 25% பாசிபிலிட்டி. ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த ஃபேமிலிக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு 25% இன்னொரு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் கண்டுபிடிச்சி நம்ம வரவிடாமல் தடுத்துட முடியும். சிவசேன் இந்த பாஸ்ட் கேசஸ் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி வச்சு சொல்கிறீங்க இல்லையா? ஓகே. இன்னைக்கு இந்த SMA அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பற்றி வந்து டாக்டர் முருகன் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. தெரியாத விஷயம் தான், ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? இது மாதிரி வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய விருப்பமும். ஆனால் நடந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈஸியாக முன்னாடியே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இனியவ நிகழ்ச்சியை புதிய FM ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இனியவ இன்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஒரு பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தாட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கூட வந்து நம்ம நாள் இனியவாகவே இருக்கணும், வாழ்க்கையும் இனியவாகவே இருக்கணும் அப்படின்னா வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டாபிக் கூட இருக்கு இல்லையா? ஒரு பிரச்சனை வந்திருக்கு, பட் அது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் க்யூர் ஆகும் அப்படின்னும் போது அது எடுக்காமல் இருந்தால் தான் அது வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும் இல்லையா? இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சொல்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க பிரச்சனைக்கு வந்து என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசினா தான் தெரியும். தொடர்ந்து பேசலாம். ஸோ இதை பற்றி வந்து பேசும்போது சரி, இப்போ டைப் 1 டைப் 2 அப்படிங்கிற மாதிரி நிறைய வகைகள், இன்னும் சில வகைகள் கூட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு வகையும் வந்து ஒரு குழந்தைக்கு எத்தனாவது வயசில் வந்து வர ஆரம்பிக்கும், இதோட என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இது வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயம் பற்றி சொல்லுங்கள். இப்போது ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி தொந்தரவுகள் மாறுபடலாம். இப்போது டைப் 1 அப்படின்னா அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட குழந்தை. ஒரு 6 மாத குழந்தை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வளர்ச்சியில் அந்த குழந்தை வந்து கழுத்து நிற்க ஆரம்பிக்கும். 4 மாதம் ஆகையில் அந்த குழந்தை கழுத்து நிற்க ஆரம்பிக்கும். 6 மாதத்துக்குள்ளே பிறண்டு படுக்க ஆரம்பிக்கும். குழந்தைய தூக்கினா ஒரு grip இருக்கும், நம்ம அப்படி பிடிச்சி உட்கார வச்சோம், ஹேண்டில் பண்ணோன்னு கை காலம் மடக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்காங்க. இந்த குழந்தை அப்படியே வந்து ஏதோ கட்டி போட்டது மாதிரி கை கால் அசைவுகள் ரொம்ப குறைவாக இருக்கும். முக்கியமாக காலில் தான் அதிகமாக அசைவே இல்லாமல் காலை எப்போயுமே படுத்து கிடப்பாங்க, கை மட்டும் அசையலாம். சில பேருக்கு வந்து அந்த மூச்சு விடுற பேட்டர்ன் ஆஃப் ப்ரீத்திங்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு மூச்சு உள்ளே இழுக்கிறோன்னா நெஞ்சு விரியணும், வயிறு உள்ளே போகும், அப்படி தான் வரும். இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இந்த மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால மூச்சு உள்ளே இழுக்கல இது உள்ளே போகும், இங்கே வயிறு வெளியில் வரும். இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் மூச்சு விடுறதே வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அது நிறைய டைம் ஒரு டாக்டர் லெவலில் கண்டுபிடிக்க வேண்டியது. பெற்றோர்கள் வந்து அந்த அடைய வேண்டிய வளர்ச்சியை அடையலை. ஒரு குழந்தை 4 மாதம் ஆகி உட்கார ஆரம்பிக்கல, இது கழுத்து நிற்க ஆரம்பிக்கலை, பிறண்டு படுக்க ஆரம்பிக்கலை. அது தவிர பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க, ரொம்ப பாதிக்கப்பட்ட குழந்தைங்க பால் குடிக்கிறதே ப்ராப்ளம் ஆகும். முழுங்கி புறையற ஆரம்பிக்குது, பாலை வந்து முழுங்க மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அடிக்கடி நெஞ்சு சளி பிடிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடவே சேர்ந்து வரலாம். இப்போ பால் உள்ளே போகிறதே கஷ்டமான அந்த குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்கும், நிறையா வெயிட் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இவங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம், கை கால் அசைக்கு குறைவாக இருக்கும் வெளியே மூஞ்சியோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் நல்லாயிருக்கும், நல்லா சிரிப்பாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, அம்மா பார்த்து கொஞ்சம் ரசிக்க முடியும். ஏன்னா மூளையோட பாதிப்பு இங்கே கிடையாது. இந்த கடைசி நரம்பு தான் பாதிக்கப்படுது, அதுவும் தண்டுவடத்துலேருந்து இருக்க நரம்புனால அது புத்திசாலித்தனம் சம்மந்தப்பட்டதில்லை. ஸோ குழந்தை வந்து அம்மாவை ரசிக்க முடியும், கொஞ்சம் பார்க்க முடியும், ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்.
ஆனால் கை காலை அவங்களால ஒரு செயல்படுத்த முடியாது. ஓகே. அண்ட் நிறைய இஷ்யூஸ் பற்றி வந்து இதே மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஜெனட்டிக் டிசைன்லாம் பற்றி நிறைய பேர் மென்ஷன் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் அடிக்கடி கேட்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் டெக்னாலஜி மெடிக்கல் ஃபீல்டில் வந்து வளர்ந்துட்டே இருக்குது. இந்த டைமில் வந்து இந்த குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் அது வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். வராமல் தடுக்கிறதுங்கிறது வர்றதை கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி லெவலில் தான் இருக்குது. இப்போ வந்து தடுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்குது, ஒரு அது அண்ணன் தங்கச்சி அவங்களுக்கு மட்டும் இல்லை, மாமா அத்தை பையனுக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி சுற்று உள்ள சொந்தங்களில் இது மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா அவசியம் அவங்க வந்து சொந்தங்களில் கல்யாணம் பண்ணிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனில் 100க்கு 50 40 ஒரு 60 பேருக்கு ஒருத்தங்க கேரியராக இருப்பாங்க. இது ஜென்ரல் பாப்புலேஷன். இதே சொந்தக்காரங்களேன்னா அவங்க 10ல் ஒருத்தங்களுக்கு அந்த ஜீன் கேரியராக இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த ஃபேமிலியில் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிடும். ஓகே. ஸோ ஏற்கனவே ஒரு குழந்தை அந்த ஃபேமிலியில் போஸ்ட் ஜெனரேஷனில் நடந்திருக்கலாம், செகண்ட் ஜெனரேஷனில் இருந்திருக்கலாம், இல்லை மாமா குழந்தை இருந்திருக்கலாம், அத்தை குழந்தை இருந்திருக்கலாம், அக்கா தங்கச்சிக்கு பிறந்த குழந்தைங்களா இருந்திருக்கலாம். இது மாதிரி இருக்கையில் மறுபடியும் உறவின் முறையிலே போய் சொந்தங்களில் கல்யாணம் பண்ணிக்கிறது தவிர்க்கிறது இதுக்கான வர்ற வாய்ப்புகளை இன்னும் குறைக்க முடியும். ஒரு ஹெல்த் இஷ்யூ மட்டும் இதை பார்க்காம ஒரு சோஷியல் அவேர்னஸாகவும் இதை எடுத்துக்கலாம். ட்ரூடா. ஓகே. ஸோ இதை வந்து பற்றி பேசும்போது சார், நம்ம ஸ்பைனல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து பேசுகிறோம். அதுலேருந்து வர நரம்புகள் தான் வந்து செயலிழக்குது அப்படின்னும் பொழுது இது பிரெயினை வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? இந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏதாவது வந்து பாதிக்கப்படுமான்னு சொல்லுங்கள். இல்லை, இது வந்து அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நரம்பு தான் பாதிக்கிறதுனால அவங்கள இன்டெலிஜென்ஸை பாதிக்காது. பட் என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து அதிகப்படியான பாதிப்புன்னு சொன்னேன் இல்லையா, முதல் 6 மாதத்துலேயே பாதிப்பு வரலாம். நாளைக்கு இன்டெலிஜென்ஸ் அவங்க எப்படி வெளிப்படுத்தணும்? மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷனில் வெளிப்படுத்தலாம், கை காலை அசைச்சு வெளிப்படுத்தலாம். அதெல்லாம் செயல்படாததுனால அவங்கள ஃபுல்லாக வெளிப்படுத்த முடியாது. பட் அதே டைப் 2, 3, 4ன்னு போகையில் எந்த காலத்துலேயும் அவங்களோட இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்தாது. பட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் சராசரியாக ஆக்சுவலாக இவங்க மற்றவங்களோட எபோவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அது இருக்குது. ஏன்னா அவங்களோட திங்கிங் நிறையா, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததுனால ஆக்சுவலாக கொஞ்சம் எபோவ் ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸில் கூட இருக்காங்க சில குழந்தைங்க. பட் எந்த பாதிப்பும் என்றைக்குமே வராது. பட் அந்த சிவியாரிட்டினால அந்த முதல் 6 மாதத்தில் பாதிக்கப்படுற குழந்தைங்க அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அவங்கள உடம்பு அந்தளவுக்கு செயலிழந்துறது. நம்ம பாடி டிசைனே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பட் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் இந்த நோய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிறது அந்த கை மெயினாக கால்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மற்றபடி வந்து நரம்புகள் அப்படிங்கிறது நம்ம உடல்நிலை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி டாக்டர் அது வந்து அதையும் தாண்டி மற்ற நரம்புகள்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நரம்புகள் வந்து 2-3 டைப் சொல்லுவோம். இப்போ அட்டானமிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்மளோட ஹார்ட் பீட், துடிப்பு, மூச்சு விடுறது, வயிறு எல்லாம் செயல்பட வைக்கிறது, நம்மளோட செரிமான சக்தியை, அது வந்து இந்த கை கால் நரம்புக்குள்ள நரம்பு கிடையாது. அது வந்து ஒரு இன்பில்ட். அது வந்து இப்போ மூளையே இல்லாட்டியும் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக செயல்படும். அதனால தான் அட்டானமிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆமாம், மெக்கானிக்ஸ் மாதிரி. ஸோ அதனால வந்து அந்த நரம்பு இதில் பாதிப்படையாது, அது பாட்டுக்கு செயல்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட அடிப்படை வாழ்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் பாதுகாப்போடு இருக்கும். ஆனால் இந்த கை கால் செயல்படுற நரம்பை மட்டும் இது பாதிச்சிருது. இப்போது அந்த மாதிரி சில நரம்பு வியாதிகள் சில பகுதிகளை மட்டும் பாதிக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே இப்போது மூஞ்சி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூளையோட அடிப்பாகத்திலேருந்து வர்ற நரம்புகள், அதுவும் இங்கே பாதிக்காது. அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த நம்ம ஸ்வாலோயிங், இப்போ ஸ்பீச்சுக்கு உள்ளது, நம்ம தொண்டை தசைகளை பாதிக்குது. அதுக்குள்ள நரம்புகள் பாதிக்கப்படலாம். அதனால தான் பால் குடிக்கிறது பாதிக்கப்படலாம், இல்லை வந்து எச்சி முழுங்கிறத பாதிக்கப்படலாம், பின்னாடி பேசுகிற தன்மையும் அது குறைக்கலாம். அந்த மாதிரி இதோட சிம்டம்ஸ் பற்றி நீங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தீங்க டாக்டர், வந்து கை கால் வந்து அசைக்க முடியாது அந்த குழந்தையால் அப்படின்ட்டு. இது தவிர்த்து வேறு ஏதாவது வந்து சிம்டம்ஸ் இருக்கா? அண்ட் இந்த பிரச்சனையை எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்லுங்கள். இப்போது அதுதான் எந்த வயசில் அவங்க வந்து இப்போ மருத்துவ கன்சல்டேஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ 6 மாதத்துக்குள்ளே நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்தந்த விஷயங்களை பண்ணியிருக்கோம். அது மாதிரி 6 மாதம் ஆச்சு, குழந்தை படுக்கையாக இருக்குது, செய்யலைன்னா அவசியம் அந்த குழந்தைய பரிசோதிக்கணும். இது ஒரு வந்து இருக்குது. இது தவிர மற்ற நரம்பு வியாதிகள் இருக்கும். அதே மாதிரி குழந்தைய வந்து படுக்கையாக வைக்கிறதுக்கு இது இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 6லேருந்து 18 மாதம் அப்படி தான். 6 மாதம் வரைக்கும் இந்த குழந்தை நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் உள்ள வளர்ச்சி பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வளர்ச்சின்னா தனியாக உட்கார ஆரம்பிச்சிது, எழுந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிது, குழந்தை ஸ்டெப்ஸு எடுத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறது 18 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கணும். அதுக்கு பதிலாக அந்த உட்கார்ந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னமே பார்க்கல, இல்லை தலை மட்டும் நிற்க ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் உட்காரக்கூட நேற்று நிற்கலை,
18 மாதம் ஆகி அப்படின்னா அந்த லெவலில் 2வது டைப் 2 SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி குழந்தைங்க அந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணலாம். இப்போது அந்த மாதிரி அவங்களோட வளர்ச்சிகள் இன்னும் தடைப்படுது. ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நல்லா இருந்தாங்க, ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் தடைப்பட்டது மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி ஒரே நிலையில் நிற்கிறாங்க அப்படின்னாலும் அது 2வது டைப்புக்கு வரலாம். 3வது டைப் வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தாங்க, ஆனால் மற்ற குழந்தைங்க மாதிரி ஓட ஆரம்பிக்கலை, வேகமாக நடக்க முடியல, அதிலே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து 18 மாதத்துக்கு அப்புறம் வர குழந்தைகள். பட் இந்த 3வது 4வது டைப்லாம் ரொம்ப ரேர். இப்போ 100 SMA பேஷண்ட் நான் பார்க்குறேன் அப்படின்னா 50% பேர் அந்த டைப் 1 and 2ல இருப்பாங்க, அந்த 18 மாதத்துக்குள்ளே வந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதை யாரும் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தை செய்ய வேண்டிய விஷயங்களாக வளர்ச்சி. நிறைய டைம் என்கிட்ட லேட்டாக வர பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, எங்கள் சொந்தக்காரன் சொன்னாங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தது, எங்கள் மாமா வீட்டில் ஒரு பையன் லேட்டாக நடக்கல, அப்புறம் சரியாயிட்டான், இந்த மாதிரி சொல்லிவிட்டு தள்ளி போடுறது நிறைய இடங்கள் நடக்குது. அது வந்து செய்யக்கூடாது. இந்த வயசுக்குள்ள வளர்ச்சி ஒரு குழந்தை செய்யலைன்னா அவசியம் பரிசோதனை பண்ணி அது சரியாக அது செஞ்சுருவாங்களா மாட்டாங்களான்னு முன்னாடியே கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் தான் இந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு 7 வருஷத்தில் வந்து அந்த குழந்தை வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்குமா. அதாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இல்லைனாலும் அது வந்து தானாகவே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் பிறந்து ஒரு 6 மாதத்துலேயே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து தடைப்படும் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கஷ்டமான விஷயம் அதையும் தாண்டி வந்து அந்த குழந்தைய பார்த்துக்கிற பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அண்ட் அவங்க சைடில் வந்து நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்குலாம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின். காலை வேளையில் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு வந்து முருகன் டாக்டர் சார் கிட்ட வந்து நம்ம ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படிங்கிற புது டேர்மை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையை பற்றி வந்து கேட்டுகிட்டே இருக்கோம்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் கேட்க வந்து நிறைய பேருக்கு இல்லாதது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் தோணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெருசாக வந்து குழந்தைங்களை அது பாதிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ஆனாலும் வந்து என்னதான் இது ஒரு ரேர் கண்டிஷனாக இருந்தாலும் எல்லாரும் இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய கேள்விகள் கேட்கணும், திறந்து பேசலாம். ட்ரீட்மெண்ட் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்துக்கிற பேரண்ட்ஸ்க்கும் நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பிலாம் கூட இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க பார்த்துக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்துக்கூடிய விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் போகும்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான அஃபெக்டட் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா சார்? அதே மாதிரி வந்து வருண் கேட்ட மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது தெரப்பி இருக்கா? அண்ட் நீங்கள் ஏற்கனவே வந்து சொன்னீங்க அவங்களுக்கு அந்த ஜீன் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்து அதுக்கு அடுத்த குழந்தைய வந்து இது மாதிரி ஆகாமல் தடுக்கலாம்னு சொன்னீங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். இப்போது ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து அவங்கள ஃபிசிக்கலாக எவ்வளோ தூரத்துக்கு ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு செய்யலாம். இப்போ அதுக்கு வந்து இப்போது இந்த 6 மாத குழந்தைகள் 18 மாத குழந்தைகள் தொந்தரவு ஆரம்பிக்குதுன்னா அந்த மசில்ஸ் இருக்கிற பாதிக்கப்படாமல் இருக்கிற தசைகளை செயல்படுத்துறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்குது. ஃபிசியோதெரப்பி பண்ணி அவங்கள ஸ்ட்ரெச்சிங் வச்சுக்கலாம். இப்போ மசில்ஸில் வந்து தசை வேலை செய்யலை என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நேராக உட்காரவே முடியலன்னா இப்படி குறுகி கீழே விழுந்துருவாங்க, ஒரு ரப்பர் மாதிரி வளைவாங்க, உடம்பு அவ்வளோ சாஃப்டாயிரும். அதனால் முதுகில் தண்டுவடம் வந்து குறுகின மாதிரி கூணு விழுந்தது மாதிரி ஆகலாம். இப்போ நிறைய டைம் வந்து முழுங்குற தன்மை இல்லைன்னா அது சாப்பாடு கிடைக்கல ஒழுங்கா அப்படி பாதிப்பு வரலாம். இப்போ அந்த மாதிரி நேரத்தில் உதாரணத்துக்கு சாப்பிட்றதே பாலே கொடுக்குறதே கஷ்டம் அப்படின்னா ஒரு செயற்கை முறையில் சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், மீக்கோலியாக டியூப் போட்டு அப்படி கொடுக்கலாம். ஏன்னா முழுங்குறது போதுமான அளவுக்கு பால் எடுத்துக்க முடியாது இல்லையா? சில குழந்தைங்களுக்கு வயிற்றில் டியூப் போட்டு அட்லீஸ்ட் போதுமான சத்து கிடைக்குதுங்கிறதுக்காக கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கத்தில் செயலிழந்து இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் தேவையான ஆகாரம் கூட கிடைக்கலன்னா ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் அட்லீஸ்ட் நியூட்ரிஷன் அதை கேர் எடுத்துக்கிறது ஒன்று. செகண்ட், இருக்கிற மசில்ஸை வந்து நீங்கள் செயல்படுத்தாமல் இருந்தீங்கன்னாவே அது இன்னும் வீக் ஆயிரும். இப்போ ஒரு பக்கம் நரம்பு பாதிப்புனால தசைகள் செயலிழந்துருக்கு, ஆனால் பாதிக்கப்படாத சில தசைகள் இன்னும் இருக்க தான் செய்யும். பட் அதுக்கு வேலை கொடுத்து எக்ஸசைஸ் கொடுத்து கொண்டுட்டு வரலைன்னா அது இன்னும் வீக் ஆயிரும். ஸோ அப்போ வந்து அதுக்காக அந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொன்று வந்து தேர்டு வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது இப்போ சளி எல்லாம் இப்போ நார்மலாக வச்சு முழுங்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த முழுங்குறது கூட கஷ்டமாயிடும். இப்போ சளி நிறையா சேர்ந்துருக்கு, அதுவே லங்ஸுக்குள்ளே போகுது, நுரையீரலுக்கு போகுது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஸோ அந்த கேர் எடுக்கிறது முக்கியம். அவங்கள வந்து பார்த்துட்டு அதை வாயை க்ளீன் பண்ணி வைக்கிறது, இல்லை சளி வந்தால் அதுக்கு நேரத்தோட வைத்தியம் எடுத்துக்கிறதெல்லாம் முக்கியம். சில நேரம் அதுவே உயிருக்கே ஆபத்தாக முடிகிற அளவுக்கு ஒரு நிமோனியா வந்து அப்படிலாம் சில பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் தான் விடும். அடிப்படையான அந்த ஜீன் பாதித்த ஜீனை இன்னும் வந்து ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்க வெளியே இன்னும் அதை இந்த ஜீனை எப்படி மாற்றி கொண்டு வரலாங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படல.
ஆனால் இதுக்கு ஒரு ஹோப் இருக்குது. அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே வந்து அந்த ஜீனை வந்து எப்படி ஊக்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வர்ற மாதிரி தெரியுது ஆராய்ச்சியில். அது ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அது வந்ததுன்னா ஒரு இவங்களோட லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்தலாம், நிறையா வாழ வைக்கலாம், அவங்களோட மசில்ஸ் தசைகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மூலம் அந்த பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இன்னும் ரிசர்ச் லெவலில் தான் இருக்க வழியே இன்னும் நாங்கள் செயல்படுத்துகிற லெவலுக்கு இன்னும் வரல. இப்பொழுதைக்கு அந்த சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் லெவலில் தான் இருக்கும். இப்போ பேரண்ட்ஸு கேட்டிங்க, நிறையா டைம் எந்த பேரண்ட்ஸ் கேட்டாலும் ஷாக்கிங். இப்போது அது சொல்கிறதுக்கே இருக்கும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து அந்த டைப் 1 மட்டும் அவங்களோட லைஃப் லிமிட்டிங்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்களோட உயிர் 2 வயசுக்கு மேலே இருக்க முடியாது. டைப் 1ல் இருக்கிறவங்க, அதாவது முதல் 6 மாதத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மட்டும். மற்ற எல்லாருக்கும் அந்த வீக்னஸ் இருக்குமே வழியே நார்மலான லைஃப் ஸ்பேன் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இந்த சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் வேணும். ஏதாவது காம்ப்ளிகேஷன் வராமல் அவங்கள பார்த்துக்கணும். அந்த மசில்ஸ் இருக்கிற மசில்ஸ் தசைகளுக்கு வேலை கொடுக்கறது, நல்ல சாப்பாடு கொடுக்கறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அது முக்கியம். அது பண்ணுறப்போ இந்த 2, 3, 4ல் இருக்கிறவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க. அது உயிருக்கு ஆபத்தாக முடியாது. இந்த டைப் 1ல் இருக்கிறது மட்டும் அது ஒரு இன்பில்ட் மெக்கானிசம் மாதிரி, அதை நம்மளால் தள்ளி தான் போட முடியுமே ஒழிய அதை அதுக்கு மேலே கொண்டு போக முடியாது. ஸோ அந்த வகையில் அந்த நியூஸ் தான் பெரிய ஷாக்கிங். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறைய இப்போ அதில் வந்து ஒரு டினைல் மோடுமா, இந்த மாதிரி ஒரு ரேர் டயக்னோசிஸ் சொல்ல இல்லை என் குழந்தைக்கு இல்லை, என் குழந்தை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு அப்போ மக்கள் அதை உள்ளே எடுத்துக்குவாங்க. அப்போ தான் வந்து கிடைக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கிடைக்காம அந்த குழந்தைய நம்மளே எதுவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வச்சு பார்க்குறது உண்டு சில பேர். ஸோ அது வந்து ஒரு முக்கியம். பட் டெஃபினட்டாக இந்த பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு அடுத்த குழந்தைய வராமல் தடுக்க முடியும். அது அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம இந்தியாவிலே இருக்குது. இந்த ஜீனை கண்டுபிடிக்கிறோம், அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அதோட கேரியராக இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறோம். அடுத்த குழந்தை அந்த தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக கர்ப்பமாகையில் 3வது மாதத்துலேயே அந்த குழந்தைக்கு இருக்கா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிட முடியும். இல்லைன்னா அது ஒரு நார்மல் குழந்தையாக பிறப்பாங்க. இன்னொன்று, அது வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 25% ரிஸ்க் தான். எல்லா குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கிறதெல்லாம் அப்படி ஆகும். இது சில நேரம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்க மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை அப்படி பிறந்துச்சுன்னா எல்லா குழந்தையும் அப்படி தான் பிறக்க போகுது, ஏன் குழந்தை பெற்றுக்கிறீங்கிற ஸ்டாப் பயமுறுத்தி விட்ருவாங்க. அது ரொம்ப தப்பு. அறிவியல் ரீதியாக இந்த கண்டிஷனுக்கு ஜீன் கிளியராக இருக்குது, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், அதை வந்து தடுக்கவும் முடியும். ஸோ அதனால வந்து முதல் குழந்தை அப்படி இருந்தாலும் உங்களோட அடுத்தடுத்த குழந்தைகள் நார்மலாக பெற்றுக்கிற வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஓகே, இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்கிறாங்களா டாக்டர், இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட, இந்த பிரச்சனையை சம்மந்தப்பட்ட அது எப்படி செயல்படும் சொல்லுங்கள். பாலியேட்டிவ் கேர்னால் இப்போ உதாரணத்துக்கு இந்த டைப் 1 சொன்னால அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் லிமிட்டிங் கண்டிஷன் அது. அதாவது இப்போ 6 மாதத்துக்குள்ளே தொந்தரவு வந்துச்சு, அந்த குழந்தை பால் குடிக்கிறதே பிரச்சனையாச்சு, எதையுமே பண்ணலை, படுக்கையாக இருக்குது. ஒன்றும் பெற்றோர்கள் தயார் பண்ணிக்கணும் அந்த குழந்தை நம்ம கூட ரொம்ப நாள் இல்லை அப்படின்ட்டு. பட் அதே நேரத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி லைஃப் கொடுக்குறது முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு தாய்க்கோ அப்பாவுக்கோ அந்த குழந்தைக்கு எங்களால் இப்போ சாப்பாடு கொடுக்காது முடிஞ்சுது, அது ஒன்றாவது எங்கள் திருப்தி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. சில நேரம் அதுவே ஒரு சேலஞ்ச் ஆகிடும். அது முழுங்கவே முடியாது. வாயில் வச்சோன்னா வாயிலே வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்பூன் பால் கூட உள்ளே போகல அப்படிங்கிறது. அதை வந்து செயற்கை ரீதியாக இப்போ வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு அதை செய்வோம். இப்போ மூக்கில் டியூப் போட்டால் அது வழியாக அந்த பாலில் நம்ம வயிற்றுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அந்த சத்து கிடைக்கிறது மூலம் அந்த குழந்தை ரொம்ப நாள் இருக்கும். அட்லீஸ்ட் பசியோடு அழுவாங்க, ஆனால் முழுங்க முடியலைன்னு ரெண்டும் கஷ்டமாயிரும் இல்லையா. அதே மாதிரி சில நேரங்களில் கேஸ்ட்ராஸ்டமின்னு சொல்கிறது, வயிற்றுல நேராக ஓட்டை போட்டு அது வழியாக கூட பால் கொடுக்கலாம், கேஸ்ட்ராஸ்டமி டியூப்னு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸில் சாப்பாடு கொடுக்குறது, பால் கொடுக்குறதே கஷ்டம் அப்படிங்கையில் அதை வந்து செயல்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் வருது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒரு பாலியேட்டிவ் கேரில் ரொம்ப வலியோட துடிக்கிறாங்க, அதுக்காக வலிக்காக மருந்து கொடுக்குறது, தூங்க முடியாது, ஒரு பக்கத்தில் இன்ஃபெக்ஷன் வருது, உடம்பெல்லாம் வீக்காக இருக்குது, சத்து குறைவு, அவங்க வந்து ஒரு நார்மல் லைஃப்பை இருக்க முடியாது இல்லையா. அந்த நேரத்தில் அதை அமைதியாக அவங்க தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்டேஜில் செய்யலாம். பட் இது எல்லாமே அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அந்த டைப் 1 முதல் 6 மாதத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான். மற்ற டைப்புக்கு வந்து தான் அவ்வளோ டெர்மினல் ஸ்டேஜுங்கிறப்ப தான் அந்த பாலியேட்டிவ் கேர் போகும். பட் அதிகபட்சமாக அவங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படும். ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்குறோம். நார்மலாக வாய் வழியாக கொடுக்கலைன்னா அதை வேறு வழியாக பைபாஸ் பண்ணி ஒரு டியூப் வழியாக கொடுக்க முடியுதா, இல்லை வயிற்றில் டியூப் போட்டு கொடுக்க முடியுதா, அந்த மாதிரி தான் தேவை இருக்கும். பட் க்ளோஸ் டு நார்மல் லைஃப்பை கூட அவங்களால லீட் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுக்கலைன்னா நம்மளே அவங்கள இன்னும் வீக்காக கொண்டு போயிடும். நிறைய டைம் அதுதான் நடக்காது. இது ஒரு ரேர் டிசீஸ், இதுக்கு ஒன்றும் க்யூர் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா அதுலேயே நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அதனால் இருக்கிற தசைகளை இன்னும் வீக்காகி போயிடும். ஸோ அதனால் அப்படி விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் கொடுக்கறது மூலம், நல்ல நியூட்ரிஷன் கொடுக்கறது மூலம், இன்ஃபெக்ஷன் வரதை குறைக்கிறது மூலம் அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க.
ஓகே, நார்மல் பாடியில் நார்மல் ஹெல்த்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வந்து சில மசில்ஸ்லாம் செயல்படுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா பின்னால் அது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயமா போயிடுது அப்படின்னு சொல்லலாம் டாக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவசியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஏன்னா நம்மளுடைய நாட்டில் இந்த கண்டிஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதே மாதிரி இந்த SMA கேரியர்ஸ் வந்து என்ன சதவீதத்தில் வந்து இங்கே இருக்கிறாங்கன்றதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போது ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு இந்தியன் ஸ்டடியாக எல்லா இடத்துலையும் படிக்கல. எப்போவுமே ஒரு கண்ட்ரியோட கரெக்ட் மெஷர்மெண்ட் எப்படின்னா எல்லாம் பாப்புலேஷன் ஸ்டடின்னு சொல்கிறது. இப்பொழுதைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள டேட்டா தான் இருக்குது அறிவியல் பூர்வமாக. உதாரணத்துக்கு அது உலகம் பூராவே அதே ரேஷியோவில் தான் வரும். ஒரு 10,000 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு இது வரும். சில இடங்களில் 6,000 குழந்தைக்கு 6,000 குழந்தை தொடர்ந்து பிறகுதுன்னா அதில் ஒரு குழந்தைக்கு வரும். ஸோ 6,000லேருந்து 10,000 குழந்தைங்க பிறக்கிற குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு இந்த கண்டிஷன் வரும். இந்த கேரியர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரையில் ஒரு பர்சன்டேஜில் சொல்லையில் ஒரு 40லேருந்து 60 பீப்புள் அடல்ட்டுக்கு ஒருத்தங்களுக்கு இருக்கும், கேரியராக இருப்பாங்க. ஸோ ஒரு ரோட்டில் போகிறாங்க 100 பேர் அப்படின்னா ஒரு 40 பேரில் ஒருத்தங்களுக்கு ஒரு கேரியராக இருப்பாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கேரியர் உள்ளவரும் அவங்க நாளைக்கு இப்போ மனைவியாக ஏற்றுக்கிறவங்க அவங்களுக்கும் கேரியர் வரையில் தான் இந்த குழந்தைக்கு வருது. பட் அதுக்கு பதிலாக அவங்க வந்து கேரியராக இருந்து அவங்களோட பார்ட்னர் கேரியராக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அப்படி ஒரு குழந்தை வராது. ஸோ பியூர் பேட் லக். இப்போ இது எல்லாரையும் போய் இந்த ஜீனை டெஸ்ட் பண்ண முடியாது. அதனால் முதல் குழந்தை வந்ததுன்னா நம்ம அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். அதில் தான் இப்போ உங்கள் ப்ரோக்ராம் நிச்சயமாக நிறைய பேரை இதை யோசிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு உள்ளானதுன்னா அந்த குழந்தை இது ஒரு ஜீன் கண்டிஷன் தானா, வர்ற குழந்தைங்கள இனிமேல் தடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான இது வந்து இதில் நிறையாவே இருக்குது. ஓகே, இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் டாக்டர் இன்றைக்கி நாங்களும் வந்து பேசணும். ஏன்னா இப்போ வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரேர் டிசீஸ், இது ஒரு ரேர் கண்டிஷன். அதனால் நிறைய பேருக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாமதுனால தான் வந்து நிறைய பேர் வந்து இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்காமலே வந்து நிறுத்திருக்கலாம். மேபி இப்போ நம்ம நிகழ்ச்சி பார்த்து நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் ரேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமாக வந்து டாக்டர்ஸை மீட் பண்ணுறப்போ இல்லை உங்களையும் மீட் பண்ணுறப்போ தான் சில பீப்புள் மூலியமாக தான் இது வந்து தெரிய வருது. உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும்னு சொல்லலாம். பட் இது ஒரு ப்ரிசன் போர்ட்டல் மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நிறைய கொஷின்ஸ்க்குலாம் எங்களுக்கு புரிகிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா குரு. நம்மளுடைய கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த SMA அப்படிங்கிற கண்டிஷன் பற்றி வந்து சொன்னார். பட் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பயமாக இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கா, இப்படிலாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டிப்ரெசிங்காக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இது வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது நடந்தால் என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு. கரெக்ட், அதை நான் 100% ஒத்துக்கிறேன். ஆனால் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு குழந்தைக்கு வரப்போகுது, அது உங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பற்றி பயப்படாமல் யாரும் இருக்க போகிறது, அது மனித இயல்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் பயந்துட்டு இருக்காங்களே. கரெக்டா வந்து சொன்னீங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டா அது நமக்கு நடக்கும் நடக்கும் நடக்கும்னு வந்து இவங்க நினைக்கிறதாலே நடந்தா கூட நடந்துடலாம் போல. அந்த அளவுக்கு ஒரு தேவையில்லாத பயம் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. எத்தனை வாட்டி நம்ம எத்தனை பொன்மொழிகளில் படிச்சாலும் இன்னைக்கு வாழ்க்கையை வாழுங்க நாளை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னா கூட ஆமாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டே அடுத்த நாள் பத்தி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதரை எப்படி அட்டாக் பண்ணுது, அது எப்படி பெரிய மைனஸா இருக்கு அப்படிங்கிறத இரேன் பாய் சார் சொல்ல போறாரு, பார்க்கலாம். நிறைய பேர் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம்? இப்படி மகிழ்ச்சியோடு வாழ்கிறவர்களை வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணி எதனால் இவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா மகிழ்ச்சிக்கு விரோதமானது வந்து பயம்தான். இப்போ ஒன்றுமில்லை, ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு, கீழே வந்து ஒரு பாம்பு இருக்குது, ஒரு கால் எடுத்து வச்சுட்டு அப்படியே பயந்துக்கிட்டே வராரு. கடைசியில் பார்த்தா ஒரு நல்ல வெளிச்சம் வர இடத்துல பார்த்தா அது பாம்பு இல்லை கயிறு அப்படின்னு தெரியுது. இப்போ என்னென்னா அவருடைய என்டையர் ஜேர்னியே அந்த பயத்தினால போயிடுச்சு. நம்முடைய மகிழ்ச்சியை பறித்து கொள்வது வந்து பயம்தான். இந்த பயம் எந்த காரணங்களால் வருதுன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா 3 காரணங்கள்னால தான் இந்த பயம் வரும். ஒன்று வந்து நம்முடைய புகழுக்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நம் பதவிக்கு ஏதாவது குறை வந்து விடுமோ அப்படிங்கிறது. மூணாவது வந்து நம் பணம் பறிபோகி விடுமா அப்படிங்கிறது மூணாவது. இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடுமா, இதை செஞ்சால் ஏதாவது மாட்டிக்கிடுவோமா,
இதுக்கு ஏதாவது பண்ணோம்னா நம்மளை யாராவது குறை சொல்லிடுவாங்களோ, இப்படியே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இந்த இமேஜே ஃபால்ஸ் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஏன்னா இந்த இமேஜுங்கிறதே கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்துக்கு இதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது. அதனால் இதை பற்றி சிந்திச்சு யாரும் வந்து நம்முடைய இமேஜை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இவங்க வந்து அப்படி தனக்கு ஒரு இமேஜ் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த இமேஜை காப்பாற்றுறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய முயற்சியில் ரொம்ப பயப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் யார் நிறைய புகழோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் நிறைய புகழுக்கும் ஆசைப்படுறாங்க. ஆனால் ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, புகழ் வேறு, விளம்பரம் வேறு. விளம்பரம் என்பது நாமாக தேடுவது, புகழ் என்பது தானாக கிடைப்பது. புகழ்ச்சி என்பது நம் முன்னால் செய்வது, புகழ் என்பது நம் மறைவுக்கு பின்னால் இருப்பது. இப்போ நாம் இருக்கும்போது யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அது புகழ் கிடையாது, அது முகஸ்துதி. நாம் அந்த இடத்துலையே இல்லை, அப்போ நம்மளை பற்றி என்ன பேசிக்கிறாங்களோ அதுதான் புகழ். ஆக புகழ் போயிருமோ அல்லது புகழுக்கு ஏதாவது பங்கம் வந்து விடுமோ அப்படின்னு நினச்சே ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு வார்த்தையும் நுட்பமாக பயன்படுத்துகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஒரு பயத்திலே இருக்காங்க. ஆகவே அவங்க மகிழ்ச்சியோடு இருக்க முடியறதே இல்லை. ஏன்னா எல்லா நேரமும் அந்த புகழை காப்பாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பதவி. பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு யாராவது வந்துடுவாங்களோ, நம்மளை விட வேறு யாராவது ஆக்குப்பை பண்ணிடுவாங்களா, அல்லது நம்ம ஸ்டேட்டஸை விட வேறு ஒருத்தர் உயர்ந்த ஸ்டேட்டஸ். சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அண்ணன் வந்து பெரிய பணக்காரராக இருப்பார், அந்த ஊர்லேயே பெரிய மரியாதையோடு இருப்பார். திடீர்னு பார்த்தா தம்பிக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ப்ராமினென்ட் ஆகி அவர் கொஞ்சம் ஹையர் ஸ்டேட்டஸ் வந்தவுடனே அதை தாங்க முடியாமல் தற்கொலை படிக்கிறவங்களாம் இருக்காங்க. மூணாவது வந்து பணம். இப்போ வந்து இந்த பணம் போயிருமோ அல்லது நமக்கு வந்து இந்த பணம் வந்து குறைஞ்சி போயிருமோ அல்லது நம்ம இன்னும் பணம் சேர்க்க முடியாமல் போயிருமோ, நம்மளை விட யாராவது பணக்காரங்க ஆயிடுவாங்களோ, இது மாதிரியான ஒரு பயம். அல்லது நம்ம சேமித்து வச்சுருக்கிற சொத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இப்படி ராத்திரிலாம் எழுந்திரிச்சு நோட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து வைக்கிறது, நகையை சரி பார்த்து வைக்கிறது, இது மாதிரியான ஆளுங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பயம்ங்கிறது இந்த ஃபேக்டர்ஸை வந்து இழந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் இதெல்லாம் மாயை அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனுடைய நிம்மதிக்கு குறைச்சலே இல்லை. எஸ், முக்கியம்தான், ஒரு பதவி முக்கியம்தான், 4 பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக இருக்கிற வரைக்கும் செய்வேன். இல்லைன்னா என்ன, எந்த பதவி கிடைக்குதோ அதில் செஞ்சுட்டு போகிறேன். இல்லையா, சரி வெளியே வந்து என்னால் என்ன செய்ய முடியும், அதில் நான் செய்வேன். எனக்கு வந்து புகழ்ங்கிறது நான் தேடி ஓடல, கிடைச்சா சரி, கிடைக்கலன்னா அதனால் என்ன, நான் அதுக்காக வேலை செஞ்சேன். அந்த மனப்பான்மை, இந்த மனப்பான்மை ஒரு துறவு மனப்பான்மையை போன்றது. இந்த 3லையும் நாம் வந்து ஒரு சமத்தன்மையோடு இருந்தால் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய பயங்கள் நம்மிடமிருந்து தான் உருவாகின்றன. இந்த பயங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நம்முடைய அவாக்களை அறுக்க வேண்டும். அவற்றை அறுத்தால் நிச்சயம் நாம் மகிழ்ச்சியோடு எப்போதும் இருக்க முடியும், நிம்மதியோடு வாழ்க்கையை கழிக்க முடியும். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா டாபிக் ஏற்ற மாதிரி கிட்ஸோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட மாதிரி நான் ஒரு வெப்சைட் வந்துருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, பேசிக்கான ஒரு வெப்சைட் தான். பட் எல்லா கிட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். kidshealth.org ரொம்ப ஃபேமஸான வெப்சைட் இது. ஹவு த பாடி ஒர்க்ஸ், பியூபர்ட்டி அண்ட் க்ரோயிங் அப், இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது டெவலப்மெண்டல் சைக்காலஜி புக்கு மாதிரி. அதாவது குழந்தை தன்மையிலேருந்து அந்த பியூபர்ட்டி 11 வயது அடைகிறாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும், உடல் மாற்றங்கள் எப்படி இருக்கும், மனநிலை மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டேயிங் ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் குக்கிங், அவங்களுக்கு தேவையான உணவு, அதாவது வந்து ஒவ்வொரு வயசுலையும் அந்த உணவுலாம் கொடுக்கறதுன்றது நம்ம மரபுலேயே இருந்திருக்கு. இப்போ அப்படி இல்லை, எல்லா வயசுக்கும் ஒரே உணவு தான், சீக்கிரமாக தயாரிக்கப்படுற உணவு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அது மாதிரி இல்லாமல் ஸ்டேயிங் சேஃப், அதாவது சாப்பாடு விஷயத்தை மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் எப்படி சேஃபாக இருக்கிறது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அண்ட் இல்னஸ் அண்ட் இன்ஜுரிஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத kidshealth.org சொல்லியிருக்காங்க. kidshealth.org. ஓகே, ஒரு சூப்பர் வெப்சைட் தான் வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ஸ் ஹெல்த் சம்மந்தமாக அதிகமாக வந்து ப்ரௌஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். இது நிறைய பேர் அதை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து 2. பார்த்தோன்னே அந்த
அட்ராக்ட் ஆச்சு. ஏன்னா மற்ற விஷயங்கள் மற்ற வெப்சைட்ஸ்ல இல்லாதது என்ன அப்படின்னா, இதுல வந்து கிட்ஸ் ஹெல்த் அப்படின்னும் போது 4 கேட்டகரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்னு வந்து பேரண்ட்ஸ் ஓட அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு, ஒன்னு கிட்ஸ் அவங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு, டீன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது சம்பந்தமான எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆஸ்பெக்ட்ல இருந்து ஸோ அவங்களுக்கு தனித்தனியான ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நீங்க இந்த ரெசிபிஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, நான் போய் பார்த்தேன். இப்போ ரெசிபினா என்ன வந்து இப்போ கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரின்னு பார்த்தா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஏற்படும் இல்லையா. அப்போ வந்து இந்த சிஸ்டிக் ஃபிப்ராஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்குலாம் வரும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு பால் தான் வந்து இப்போ பேசிக்காக குழந்தைங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்க. பட் பாலே வந்து அலர்ஜிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னதான் கொடுக்கலான்றது தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ரெசிபிஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகே, என்னென்ன ஆச்சு, எங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கு, நான் குழந்தையா இருக்கச்ச kidshealth.org தான் பார்த்தேன் அப்படிங்கிற லெவலுக்கு நான் கிட்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் பார்த்தேன். அவங்க உள்ள போய் நிறைய மேட்டர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பட் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, ஓகேவா? feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேலே அடிக்க நம்ம ஷோ பற்றின கருத்துக்கள் அனுப்புங்க. இன்ஃபேக்ட் நிறைய வெப்சைட் சொல்லியிருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அண்ட் இந்த மார்னிங் ஷோ அப்படிங்கிறது வந்து இந்த மார்னிங்கோட ஆஸ்பெக்டே மாற்றுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மூட் செட்டப்பான ஷோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் மூலியமாக சொன்னீங்கன்னா நம்ம ஷோவில் இன்னும் நிறைய அம்சங்களை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மேலே அடிக்க உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு தபால் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். வரும் நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி கூட நீங்கள் வந்து பதில் எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரூ. திருப்பி நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்களை சந்திக்க போகிறோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.